இட்ஸ் Thursday மார்னிங். காலையிலேயே ரொம்ப லேட்டாக தான் எந்திரிச்சேன். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்சுக்கு 2க்கும் சேர்ந்த மாதிரி ஒரு 1 பாட் ரைஸ் ரெடி பண்ணிடலான்னு சாம்பார் சாதம் தான் ரெடி பண்ணேன். ஆக்சுவலாக ஒரு உண்மை சொல்லணும்னா சாம்பார் சாதம் இந்த மாதிரி 1 பாட் ரைஸாக நான் செஞ்சதே கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அதுக்கு ஒரு இன்ஸ்பைரிங் ஸ்டோரி இருக்குன்னு கூட சொல்லலாம். அந்த ஸ்டோரி என்னென்னா, நேற்று நைட் வந்து அண்ணி ஊரில் கோவில் விசேஷம் எங்களையும் கூப்பிட்டுருந்தாங்க. அப்போ போயிருந்தப்போ அங்கே வந்து சாம்பார் சாதம் வந்து அன்னதானமாக கொடுத்தாங்க. பட் லேட்டாக போனதுனால எங்களுக்கு கிடைக்கவே இல்லை. அப்போ வந்து ரொம்ப மிஸ் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. சரின்னு மார்னிங் வந்து அதவே ரெடி பண்ணிடலான்னு தான் நான் பண்ணிட்டு இருந்தேன். ரெசிபி ரொம்ப சிம்பிள் தான். தாளிப்புக்கு ஆஸ் யூஷுவல் கடுகு, சீரகம், கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகா, ஒரு டீஸ்பூன் வெந்தயம், ஒரு 10-15 சின்ன வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இது எல்லாம் வதங்கினதும் ஃப்ரிட்ஜில் எந்த காயெல்லாம் மிச்சம் மீதி இருக்கோ அதெல்லாம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். எங்கள் வீட்டில் கேரட் பீன்ஸ் தான் இருந்தது. ஸோ நான் அது மட்டும் தான் ஆட் பண்ணேன். காய் சேர்க்குறப்பவே தேவையான அளவு உப்புத்தூள், மஞ்சள் தூள், மிளகாய் தூள், 2 டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள், நான் வீட்டில் அரைச்சது வந்து ஆட் பண்ணேன். இது எல்லாமே சேர்த்து கலந்து விட்டுறலாம். இது கூடவே தேவையான அளவு தண்ணி, அரிசி பருப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நான் 1 டம்ளர் ரைஸ்க்கு 1/2 டம்ளர் பருப்பு, 5 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ தண்ணி நல்லா கொதி வந்தது. 1 டம்ளர் அளவு புளி தண்ணி, ஒரு பச்சை மிளகா, பொடியாக கட் பண்ண மல்லி சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு 5 விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்தால் சூப்பராக சாம்பார் சாதம் ரெடி.